பிக் பாஸ் அப்படிங்கிற ஷோ சின்னவங்க பெரியவங்கன்னு பாரபட்சம் பார்க்காம எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஷோவா இருந்துகிட்டு வருது. இந்த ஷோவோட டிஆர்பி எல்லா ரியாலிட்டி ஷோக்களையுமே பின்னுக்கு தள்ளிட்டு, ஏன் எல்லா சீரியல்களையுமே பின்னுக்கு தள்ளிட்டு இன்னைக்கு முதல் இடத்தை பிடிச்சிருக்கு. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த ஷோல நடக்கிற ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் தான். ஆனா யார் நம்ம ரொம்ப நல்லவங்கன்னு நினைக்கிறோமோ அவங்க நமக்கு ரொம்பவே கெட்டவங்களா தெரியுறாங்க. அதே மாதிரி யார ரொம்ப கெட்டவங்கன்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி அவங்க எல்லாமே நல்லவங்களாவும் தெரியுறாங்க. ஆனா எப்பயுமே ஒரே மாதிரி இருக்கிற ஆட்களும் இருக்கதான் செய்யறாங்க. அதுக்கு உதாரணமா நம்ம ஓவியாவை சொல்லலாம். இது வரைக்கும் நடந்த பிக் பாஸ் ஷோ எல்லா எபிசோடையுமே பொதுமக்கள் எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வராங்க. அதனால உள்ள யார் எப்படி இருப்பாங்கிற எல்லா விஷயமே பொதுமக்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். என்னதான் மத்தவங்க பொய் சொல்லியிருந்தாலும் கேமரா பொய் சொல்லியே இருக்காது. ஆனா நம்ம எல்லாருமே பார்த்த ஒரு காட்சியை பொய் சொல்லி எடிட் பண்ணிருக்காங்கன்னு ஜூலி அவர்கள் புகார் கூறியிருந்தாங்க. இப்படி இந்த ஷோல ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்துகிட்டே தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம பல அரசியல் தலைவர்களே ஓவியா அவர்களை பத்தி பேசுற அளவுக்கு இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி அவங்கள உயரத்துல கொண்டு போய் விட்டுருக்கு. அன்புமணி ராமதாஸ்ல ஆரம்பிச்சு பல அரசியல் தலைவர்களும் இவங்களை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. உதாரணமா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சமீபத்தில் பேசும்போது, ஓவியாக்கு போட்ட 1.5 கோடி வாக்குகளை எனக்கு போட்டிருந்தீங்கன்னா நான் தமிழ்நாட்டோட முதலமைச்சரா ஆகியிருப்பேனும் இந்த தமிழ்நாட்டோட தலையெழுத்தையே மாற்றி இருப்பேனும் சொல்லியிருந்தாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு மக்கள் மனசுல இடம் பிடிச்சிருக்காங்க ஓவியா. இதுக்கு அவங்க பண்ணது எதுவுமே ஒரு பெரிய ட்ரிக்ஸே கிடையாது. நானா இருக்கேன், நீயா இரு, டேக் இட் லைட் அப்படிங்கிறது தான் அவங்களோட ஒரு பாலிசி. இதனாலதான் இன்னைக்கு இவங்களுக்கு கோடிக்கணக்கான மக்கள் தங்களுடைய ஆதரவு தெரிவிக்கிறதுக்கான முக்கியமான காரணமா பார்க்கப்படுது. ஆனா ஒரு ரியாலிட்டி ஷோல யாராவது ஒருத்தருக்கு ஃபேவரா அந்த ஷோ போயிட்டு இருந்துச்சுன்னா அவங்களோட புகழை கெடுக்கிறதுக்காக அந்த டிவி சேனல்கள் பல யுக்திகளை கையாளுறதும் உண்டு. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு விஜய் டிவில நடக்கிற பிக் பாஸ் நிகழ்ச்சியிலும் கையாண்டிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த ஷோவோட பாதியில வந்து சேர்ந்திருக்கவங்க தான் பிந்து மாதவி. இவங்களை எதுக்காக இந்த ஷோக்குள்ள கொண்டு வந்து நடுவுல சேர்க்கணும் அப்படின்னு நம்ம மனசுல ஏகப்பட்ட கேள்விகள் ஓடிக்கிட்டு இருந்தாலும் இவங்களை உள்ள கொண்டு வந்து சேர்த்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறதா தான் சொல்லப்படுது. பிந்து மாதவி இயற்கையிலேயே ரொம்பவே சாந்தமான கேரக்டர். அது மட்டும் இல்லாம எல்லார்கிட்டயுமே அன்பு செலுத்தி அவங்களுடைய அன்பை திரும்ப பெறுறதுக்காக ஏங்குற ஒரு குழந்தையான மனோபாவம் படைச்சவங்களாம். சோ இவங்களை நம்ம உள்ள கொண்டு வந்துட்டா கண்டிப்பா ஓவியா அவர்களுக்கு இருக்கிற இவ்வளவு பெரிய கெத்த உடைச்சிடலாம்னு விஜய் டிவி முடிவு பண்ணிருக்காங்க. ஆனா அவங்க ஒண்ணு நினைக்க மறந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படிங்கிற ஒரு வாக்கியத்தை அவங்க முழுமையா மறந்துட்டாங்க. ஓவியா அவர்கள் இந்த ஷோல பங்கேற்றதுக்கு அப்புறம் ஓவியா அவர்களுக்கு இருக்கிற ரசிகர்கள் 1000 இருந்து லட்சத்துக்கு மாறி இப்ப கோடியில மாறி இருக்கு. இந்த அளவுக்கு மக்களோட நம்பிக்கையை சம்பாதிச்சவங்களோட கேரக்டரை ஏற்கனவே பிக் பாஸ் குழுவினர் சோதிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அவங்களுக்கு மத்தவங்கள குழப்பற மாதிரி பலதரப்பட்ட டாஸ்க்குகளை கொடுத்து அவங்களுடைய செல்ஃப் கான்பிடன்ஸை குறைக்க வைக்கிறாங்க. இதனால ஓவியா அவர்கள் தன் வாயாலேயே இந்த ஷோவை விட்டு நான் போறேன்னு சொல்ற அளவுக்கு இந்த பிக் பாஸ் குழுவினர் வச்சிருக்காங்க. ஆனா எவ்வளவுதான் உள்ள இருக்கவங்களை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் ஓவியா அவர்கள் மேல பழி சாட்டுறதுக்கான வாய்ப்பு பிக் பாஸ் குழுவினருக்கு கிடைக்காம போயிடுச்சு. ஆனா அதுக்கான ஒரு சரியான தீர்வை அவங்க கண்டுபிடிச்சிட்டு தான் நினைச்சிருக்காங்க. அதனாலதான் பிந்து மாதவி அவர்களை உள்ள கொண்டு வந்திருக்காங்க. அவங்களுடைய நேர்மையான பேச்சாலையும் குழந்தைத்தனமான இயல்பாலையும் கண்டிப்பா மக்களை அவங்க சைடுல ஈர்த்துருவாங்கங்கிற நம்பிக்கை அவங்களுக்குள்ள இருக்கு. ஆனா பிக் பாஸ் குழுவோட இந்த டாக்டிக்ஸ் ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையாங்கிறத மக்கள் தான் முடிவு பண்ணணும். மக்கள் ஏற்கனவே ஓவியா ஆர்மின்னு அவங்கள ராணியா தேர்ந்தெடுத்து அவங்களுடைய படை தளபதிகளாகவும் படை போர் வீரர்களாகவும் தயாராக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நிலைமையில பிந்து மாதவி அவர்களை உள்ள கொண்டு வந்தது சரியா தவறா அப்படிங்கிற விஷயத்த கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. மேலும் அடுத்த பிக் பாஸ் பத்தின லேட்டஸ்ட் அப்டேட்டை நீங்க உடனே தெரிஞ்சுக்கணும்னா மித்ரா கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. நன்றி.